ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் டேட் அண்ட் டைம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம வெளியே போகும்போது நிறைய வயசானவங்களாம் நம்ம கிட்ட வந்து மணி என்னம்மா ஆகுது, மணி என்னப்பா ஆகுதுன்னு கேட்பாங்க. இல்லைனா வெளியே நம்ம போகும்போது இன்னைக்கு என்ன தேதி அப்படின்னு நம்மளே யோசிப்போம். ஆனால் இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசுறது? இதுக்கெல்லாம் ரிப்ளைஸ் நிறைய பேர் வந்து இப்போ இங்கிலீஷ்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இட்ஸ் 5 o'clock அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இட்ஸ் 5:15 அப்படின்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதுக்கெல்லாம் என்ன மீனிங்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்ப என்ன மணி ஆகுது, 5 மணி ஆகுது, 6 மணி ஆகுது, இதான் நம்மளுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம இதோட மீனிங்லாம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இது உங்களோட டெய்லி லைஃப் கான்வர்சேஷனுக்கு ஒரு டைமோ இல்ல ஒரு டேட்டோ நீங்க சொல்லும் போது ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாவும் இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன நேரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா what time is it அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா what time is it now அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் நம்ம கொடுப்போம்னா இட்ஸ் 5 o'clock அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 5 மணி ஆகுது, 5 மணிப்பா இப்போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான். இதே இட்ஸ் 5:30னா 5:30 மணி 5:30 ஆகுது அப்படின்னு சொல்றது இட்ஸ் 5:30. ஓகேவா? இதே இட்ஸ் 5:15 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நான் சொல்றேன். பாஸ்ட்னா முடிஞ்சது, குவார்டர்னா 1/4 மணி நேரம், அதாவது குவார்டர்னா என்னது, 1/4 மணி நேரம். 5 மணி ஆகி 1/4 மணி நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இட்ஸ் 5:15னா டைம் வந்து 5:15 ஆகுதுன்னு அர்த்தம். இது வந்து நிறைய பேர் வந்து நேட்டிவ் லாங்குவேஜ்ல இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இட்ஸ் 5:15 அப்படின்னு சொல்லும்போது மணி 5:15 ஆகுது, 5 மணி ஆகி குவார்டர் முடிஞ்சிருக்கு, 1/4 மணி நேரம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே நெக்ஸ்ட் பாருங்க, இட்ஸ் 5:45 அப்படின்னா 6 மணி ஆகிறதுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப டைம் என்ன, 5:45. புரியுதா? நல்லா கவனிங்க. 5:15னா 5 மணி ஆகி 1/4 மணி நேரம் ஆகுது. 5:46னா 6 மணி ஆகிறதுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ இதுதான் நம்ம வந்து மணி என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரியான ரிப்ளைஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேவா? இதே இப்போ இன்னைக்கு என்ன தேதி அப்படின்னு கேட்கும்போது டுடே இஸ் June 24th. இன்னைக்கு டேட் வந்து June 24th. இதே நானு டுடே இஸ் June 24 அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும். 24th, 25th, 23rd, 22nd இந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும். ஓகேவா? டுடே இஸ் June 24th அப்படின்னு சொல்லலாம். இதே நம்ம தேதியை வந்து அன்னைக்கான டேவோட சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் டியூஸ்டே June 24th அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஓகேவா? இன்னைக்கு டியூஸ்டே June 24th அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம தேதியை வந்து மென்ஷன் பண்ணலாம், டேட்டை வந்து மென்ஷன் பண்ணி இந்த மாதிரியான ரிப்ளைஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். வாட் இஸ் தி டுடேஸ் டேட் அப்படின்னு கேட்கலாம். இன்று என்ன தேதி அப்படின்றத வாட் இஸ் டுடேஸ் டேட் அப்படின்னு கேட்கலாம். அப்போ நான் என்ன ஆன்சர் பண்ணுவேன், டுடே இஸ் June 24th, இட்ஸ் டியூஸ்டே June 24th. இந்த மாதிரியான ஆன்சர்ஸ் நான் வந்து கொடுக்கலாம். இதே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம பார்த்துடலாம். உன்னோட கல்யாணம் எந்த தேதியில வச்சிருக்க, உன்னோட கல்யாணத்தை எப்போ வச்சிருக்க அப்படின்னு அவங்க கிட்ட நான் வந்து கேட்கறேன் அப்படின்னா அதுக்கு நீங்க எனக்கு எந்த மாதிரியான ஆன்சர் கொடுக்கலாம்னா இட்ஸ் ஆன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரு அக்கேஷன் பத்தி பேச போறோம். ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம இட்ஸ் இன் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இட்ஸ் ஆன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இட்ஸ் ஆன் June 26th Tuesday. Sorry, June 26th எனக்கு எப்போன்னு தெரியல. I think today June 24th. Okay. I think it's on Thursday, right? 24, 25, 26. Yes, it's on Thursday. Okay. So it's on June 26th Thursday அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா it's on Thursday June 26th அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதே நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன், எப்போ நீ வந்து பீச்சுக்கு போற அப்படின்னு கேட்டா அப்போ நம்ம என்ன சொல்லலாம், நானா 5 மணிக்கு போறேன் அப்படின்லாம் சொல்லணும் இல்லையா? ஸோ இதை நீங்க இப்போ எனக்கு கமெண்ட் பண்ண போறீங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், சாயங்காலம் எத்தனை மணிக்கு நீ பீச்சுக்கு போற அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். மேபி நீங்க 6 o'clock போகலாம், இல்லைன்னா 6:15 வீட்டுல இருந்து கிளம்புற மாதிரி பிளான் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த எல்லா சென்டென்ஸையும் யூஸ் பண்ணி நீங்க எனக்கு வந்து ஆன்சர் நீங்க வந்து சொல்ல போறீங்க. ஓகேவா? நீ நேத்து எத்தனை மணிக்கு பீச்சுக்கு போன அப்படின்னு கேட்டா இந்த மாதிரியான சென்டென்ஸ் யூஸ் பண்ணி நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் நான் உங்ககிட்ட கேட்குறேன், எஸ்டர்டே நீ எத்தனை மணிக்கு பீச் போன அப்படின்னு கேட்டா நீங்க என்கிட்ட இப்ப சொல்ல போறீங்க 5:15 வீட்டுல இருந்து கிளம்புன அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லலாம், இட்ஸ் 5:15 when I
வென் டு பீச். நான் பீச்சுக்கு போனப்போ இட்ஸ் 5:15 அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 5:15க்கு நேற்று வீட்டுல இருந்து கிளம்பின பீச்சுக்கு போறதுக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அப்போ நீங்க எனக்கு நீ எப்போ பீச்சுக்கு போனன்றதுக்கு இந்த 4 சென்டென்ஸையும் யூஸ் பண்ணி நீங்க எனக்கு கமெண்ட் பண்ண போறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட டெய்லி லைஃப் கான்வர்சேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் டே 26 நம்ம வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். ஸோ இன்னும் 3 டேஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த 30 டேஸ் முடியும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு கிராமராக இருக்கட்டும் அண்ட் சென்டென்ஸ் ஃபார்மேஷனாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ மறக்காம எல்லா 30 டேஸ் வீடியோஸையும் பார்த்துட்டு சீக்கிரமாக இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நம்ம வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ், நிறைய இன்ட்ரெஸ்டான சென்டென்சஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டான வகையில் நம்ம நிறைய விஷயத்தில் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. We'll see you in the next video. Bye friends.